ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள் லோகநாதன், ஃபவுண்டர் ஆஃப் ஸ்ரீ பாலா டெக்ஸ்டைல்ஸ், அஸ்பைரிங் என்டர்பிரனர். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ஸ்ரீ பாலா டெக்ஸ்டைல்ஸ் உடைய க்ரோத்துக்கு ஒரு மேஜர் ரீசன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா இனிஷியலாக பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்ரீ பாலா டெக்ஸ்டைல்ஸ் 2021 ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி 2025 ஆகஸ்ட் வரையுமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு க்ரோத்தில் போய்கிட்டு இருக்கோம். 2021 நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஜீரோ நாலேஜ், ஜீரோ எக்ஸ்பீரியன்ஸில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு சின்ன சின்ன விஷயத்தையுமே நாம் செல்ஃபாக லேர்ன் பண்ணி, செல்ஃபாக அதை ட்ரை பண்ணி, செல்ஃபாக அதில் வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் தான் ஒன்றுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணி அது சக்ஸஸாக வருமா ஃபெயிலியராக வருமானு தெரியாமல் ஒரு கல் எடுத்து போட்டு அது எப்படி வருது அதோடைய நிறையா விஷயத்தை நம்ம வந்து லேர்ன் பண்ணி தான் ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி கொண்டு வந்துட்டு இருந்தோம். ஸ்டார்டிங்கில் ஃபிசிக்கல் ஸ்டோர் வச்சாலும் நம்மளை சுற்றி தான் நம்மளுடைய கஸ்டமர் இருக்காங்க அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இது எல்லாமே பிரேக் பண்ணுற மாதிரி நம்மளை சுற்றி மட்டும் கிடையாது, இந்த உலகமே நம்மளுக்கான கஸ்டமர் தான், இந்த உலகத்தில் இருக்க எல்லா மார்க்கெட்டுமே நமக்கான மார்க்கெட்டு தான் அப்படின்னு என்னை உணர வச்ச ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் பிஸ்னஸ் ட்ரைப் டிபிடி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் மிஸ்மேட்சாக நம்ம பண்ணக்கூடிய ட்ரையல் மெத்தடில் எல்லாமே கொஞ்சம் எரர் ஆகி நம்ம கொஞ்சம் ஃபினான்ஷியல் டெப்ட்டில் மாட்டினோம். அந்த ஃபினான்ஷியல் டெப்ட்டில் மாட்டும்போது தான் காடோடைய கிஃப்டடாக அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். சக்தி சாருடைய டிபிடி கோர்சஸ் வந்து ₹0 மார்க்கெட்டிங் அப்படிங்கிற கோர்சஸ் வந்து எனக்கு கிடச்சிது. ₹0 மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து ஸ்டார்டிங்காக நான் ஜாயின் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ஒன்றுமே புரியல. அவங்க என்ன சொல்கிறாங்க கூட எனக்கு புரியல. ஆனால் வந்து திரும்ப நான் 2 டைம் பார்த்தேன், 3வது டைம் பார்த்தேன். ஆக்சுவலி 3 ₹0 மார்க்கெட்டிங் பார்த்தேன். அதுக்கப்புறமா தான் கொஞ்சமாக புரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் 1 டே ஆஃப்லைன் செஷன்ஸ் போயிட்டு வைரல் க்ரோத் கான்செப்ட்டை நான் பார்த்தேன். அப்போ தான் சக்தி சாரை டேரெக்டாகவே மீட் பண்ணேன். அவர் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள், சக்தி அப்படின்ற பேரே வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி, அவருடைய எனர்ஜியை வந்து எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார். ஒரு லா சொல்லுவாங்க, எனர்ஜி நெய்தர் கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்டு, எனர்ஜி கன்வெர்ட்ஸ் ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு லா சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் சக்தி சார் வந்து அவருடைய ஸ்பீச்சில் இருந்து அவருடைய எனர்ஜியை எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார். அந்த ஸ்பீச் ஒரு அற்புதமாக இருந்தது. அன்றைக்கி போட்ட பிரியாணி கூட இன்றைக்கி வரையும் எனக்கு வாசனை அப்படியே தான் கையிலேயே இருக்குது. அதுவும் அவர் கொடுத்த அந்த எனர்ஜியோடைய ஸ்பீச்சினுடைய தாக்கம் எனக்கு வந்து 90 டேஸ் ப்ரோக்ராமில் நான் கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படின்றதுக்காக கலந்துக்கிட்டேன். சக்தி சார் அப்போ வந்து ஒரு விஷயத்த சொன்னார், நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் டெப்த்தில் மாட்டியிருக்கீங்க, ஆனால் இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த லெசன் வந்து உங்களுக்கு லைஃப் ஃபுல்லாகவே உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகிறதுக்கான விஷயமா அமையும் அப்படின்னு சொல்லி சக்தி சார் வந்து ஒரு எனர்ஜி கொடுத்தாரு. அந்த ஃபயர்னால தான் நான் வந்து சேர்ந்தேன். இனிஷியலாக ஸ்டார்டிங்காக நான் வந்து இந்த கோர்ஸஸ்குள்ளே வரும்போது பார்த்திங்க அப்படின்னாக்கா அவங்க நிறையா விஷயம் சொன்னாங்க. ஆனால் எனக்கெல்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் புரியவே இல்லை. அப்புறமா என்னுடைய அக்கௌண்ட் மேனேஜர் மெர்லின் மேம், அவங்கக்கிட்ட நான் எப்போ டவுட் கேட்டாலுமே எனக்கு அடுத்த 10 நிமிஷத்தில் எனக்கு கிளாரிஃபை கிடைச்சிடும். அப்படி கிடைக்கல அப்படின்னாக்கா திரும்ப என் டவுட் எனக்கு போதும் சொல்கிற வரையுமே எனக்கு புரிஞ்சிடுச்சு மேம் அப்படின்னு சொல்கிற வரையுமே கூடவே இருந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணி என்ன எக்ஸாம்பிள்லாம் சொல்ல முடியுமோ அவ்வளவும் சொல்லி கொடுத்தாங்க. அண்டு 3 PM செஷன்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருந்தது, டாப் நாச்சாக இருந்தது. சேல்ஸில் சொல்லும் போதெல்லாம் லலித் சார் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு செஷன் சொல்லுவாங்க. ரியாலிட்டி என்னவோ அதை தான் பேசுகிறாரு. லலித் சார் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ரியாலிட்டியாக இது உங்களுக்கு செட் ஆகும், இது உங்களுக்கு செட் ஆகாது, இதை இப்படி பண்ணுங்கள், இதை இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவாக சொன்னார். அதே மாதிரி ஹேக்கத்தானில் அசார் சாருடைய அந்த வீக் ஃபுல்லாகவே எனக்கு ஒரு அவ்வளோ எனர்ஜியாக இருந்தது. அவர் காலையிலே எழுந்து பேசக்கூடியதும் அவர் வந்து அந்த வெப்சைட்டை எப்படியெல்லாம் கொஞ்சமாக மாற்றி சேஞ்ச் பண்ணலாம், அவர் அந்த ஏஐ டூல்ஸ் சொன்னது அது எல்லாத்தையுமே நான் கொஞ்சமாக ட்ரை பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். அவ்வளோ ஒரு சூப்பரான அவுட்புட்லாம் கிடச்சிது. பாலா சாருடைய ஆட் வீக்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் இப்போவும் திரும்பவும் ரீகால் பண்ணி திரும்பவும் ஆடெல்லாம் ரன் பண்ணுற ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட் மந்த்து சேல்ஸ் ரெவன்யூ விட இந்த மந்த்து சேல்ஸ் ரெவன்யூ எனக்கு 2x ஆகியிருக்கு. இதையே வந்து நெக்ஸ்ட்டு இயர்க்குள்ளார நான் வந்து இந்த 10x க்ரோத் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சுருக்கேன். இது எல்லாமே கிடைச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டிபிடி தான். டிபிடியோட கோர்சஸ் வந்து என்ன சொல்கிறது, 90 டேஸ் இருந்தாலும் நாம் வந்து 60 டேஸில் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா 60 டேஸில் லேர்ன் பண்ணி 30 டேஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இல்லைனா கூட நமக்கு 90 டேஸில் நம்ம லேர்ன் பண்ணிட்டா கூட நமக்கு லைஃப் டைமுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய ஆத்தர்ஸ்லாம் வந்து ரெடியாக இருக்காங்க. எப்போ கேட்டாலும் எந்த டவுட் கேட்டாலும் சொல்லி கொடுக்குறாங்க. எல்லாத்துக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லக்கூடியது சக்தி சார் தான். சக்தி சார், நீங்கள் வந்து உங்களுடைய மார்க்கெட்டிங் மட்டுமே பண்ணாமல்
நம்ம அதாவது உங்கள நம்பி வந்த எங்களுக்கு சம் வேல்யூ பாயிண்ட்ஸ்லாம் நீங்க குடுத்துருக்கீங்க. ஒரு விஷயத்த எப்படியெல்லாம் பண்ணா அது எஃபிஷியன்ட்டான ரிசல்ட் குடுக்கும் அப்படின்றதுக்கெல்லாம் நீங்க நல்ல நல்ல இதுவெல்லாம் குடுத்துருக்கீங்க. ஓப்பனா சொல்லணும்னா, நீங்க எங்களுக்கு எனர்ஜி குடுத்துருக்கீங்க. அந்த "வணக்கம் மக்களே" அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேர்ட்லயே நீங்க வந்து எங்களுக்கு எனர்ஜி குடுக்குறீங்க. உங்களுடைய அந்த 6 AM செஷன்ஸ் வந்து நாங்க ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கோம். டெய்லி நான் வந்து நான்லாம் 6 மணியெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது காலையில. ஆனா உங்களுடைய ஹேக்கத்தான் மூலியமா தான் நான் வந்து 6 மணிக்கு எழுந்திரிச்சு உட்காந்து கிளாஸ்லாம் அட்டெண்ட் பண்ணதெல்லாம் ஒரு பெரிய சாதனையா தான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம டைம் லேக் பண்ணி 1 ஹவருக்கு 1 ஹவர் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கூட நான் ட்ரை பண்ணேன். அதாவது நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்றத விட ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா உண்மையிலே ரிசல்ட்ஸ் நல்லாவே வந்தது. அதுக்கப்புறம் இப்ப நான் அத கன்டின்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்பவும் நான் அத ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கும் உங்களுடைய நீங்க நீங்க உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னாக்கா, நீங்க ச ஒரு சூப்பரான நீங்க வாத்தியார் தான். நீங்க வந்து டீச்சர் ஆகணும் அப்படின்னு நெனச்சா நீங்க ஒரு டைம் சொல்லியிருந்தீங்க. ஆனா உண்மையிலேயே எங்கள மாதிரியான பிசினஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு நீங்க ஒரு சூப்பரான வாத்தியார் தான் சக்தி அண்ணா. தேங்க் யூ. தேங்க் யூ டீம். தேங்க் யூ ஆல்.